ஆக்சுவல் நம்பர் என்னென்னா 95. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100 பேர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதில் 95 பேரை கேன்சரே இல்லாமல் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி நார்மலாக ஆக்குற சுச்சுவேஷன் தான் இன்றைய தேதிக்கு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் நம்ம அச்சீவ் பண்ண விஷயம். 5 பேருக்கு தான் அந்த கேன்சர் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள். மீதி 95 பேரை நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடுறோம். ஸோ அப்போ சரி டாக்டர், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வர்றதுனால இவ்வளோ அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் இந்த பிங்க் அக்டோபரில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத கவனிக்கணும். நீங்கள் ஒரு ஆட் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் பார்த்துருக்கலாம், இல்லை உங்களுடைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருக்கலாம். பிங்க் அக்டோபருக்கு அவங்க என்ன ஹைலைட் பண்ணுறாங்க? திரும்ப திரும்ப ஒரே விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய பிரஸ்ட்டை நீங்கள் எக்ஸாமின் பண்ணணும். உங்களுடைய பிரஸ்ட்டை வருஷம் ஒரு தடவை ஒரு மேமோகிராம் எடுத்து செக் பண்ணிக்கணும். இந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு நார்மலாக எந்த சிம்டமும் இல்லாத ஒரு இண்டிவிஜுவலை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது. அந்த எக்ஸ்ரேக்கு பேர் தான் மேமோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேமோகிராம் எடுத்து பார்க்குறது மூலமாக ஆரம்ப கட்டத்தில், அதாவது 1 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கக்கூடிய அளவில் கூட அந்த கேன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ கண்டுபிடிக்கிறதுனால என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த கேன்சரு ஸ்டேஜ் 1ல் வந்துடுது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வரும்போதே 95% க்யூர் ரேட்டுங்கிற நம்பரோட தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வரீங்க.